இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கீழ கமெண்ட் செக்ஷன் போய் லெஃப்ட்ல ஸ்வைப் பண்ணீங்கன்னா, ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. எல்லாமே ஒரு ஹைப்புக்கு தான். சார் லொக்கேஷன் வந்துட்டேன். ஐ திங்க் நம்ம டார்கெட் இங்கே தான் எங்கேயோ இருக்கான்னு நினைக்கிறேன் சார். குட். இப்போ நீ இருக்க லொக்கேஷன் தான் கில்லர் லொக்கேஷன். ஆனால் நீ அவனை சாதாரண மேடை போட்டுறாத, ரொம்ப டேஞ்சர். நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இரு. அவன் விட்டால் நம்மளே காலி பண்ணுறான். கன் யூஸ் பண்ணுறியா? முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோ. ஓகே சார். அங்கே உள்ள ஒருத்தர் இருக்கானா? அவன் என் பையனை தூக்கிறதுக்கு முன்னாடி நாம் அவனை தூக்கி ஆகணும். அங்கே இருக்கவன் தான் என்னோட ஒரே புள்ள. அவனை காப்பாற்றுறதுக்கு தான் ஒன்று அங்கே அமுச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கில்லர் அங்கே வந்துடுவான். சார் கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லலாம்ல சார்? கில்லர் இதுக்கப்புறம் தான் வரப்போகிறான். அப்போ நான் முன்கூட்டி தானே சொல்லியிருக்கேன். நீ அடிக்கடி என்கிட்ட ஒன்று கேட்பியே, ஏன்னா உங்களை எல்லோரும் காட் ஃபாதர் கூப்பிட்றாங்கன்னு. அதுக்கு காரணம் அங்கே இருக்க என் செல்ல புள்ள. அவன் பேர் காட். அவன் ஃபாதர்னா காட் ஃபாதர். ஓ சூப்பர் சார். நான் லொக்கேஷனுக்கு பக்கத்தில் தான் இருக்கேன். ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். 5 நிமிஷத்துல இங்கே சார்? அதான் நான் இருக்கேன். ஹலோ சார். சார் காட் 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 காட். மூச்சு. சார் கில்லர் இன்னும் வரல சார். என் பையன் சேஃப் சார். அப்புறம் என்னதான் நான் அவனை செல்லமாக வளர்த்துருந்தாலும் அவனுக்கு எனக்கும் செட்டே ஆகாது. அதனால தான் அவனை பிரிஞ்சிருக்கேன். என்னை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா நான் பண்ணுற தொழில் அப்படி. என் பேச்சை கேட்கவே மாட்டான். சொன்னா சார்? அப்படியா? ஆமாம் சார். எங்கள் அப்பா எனக்கு பிடிக்காது. எங்கள் அப்பா அந்த இடத்துல இருந்தாலே ஐயோ நானா அங்களே வைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சார். நீங்கள் வளர்ப்போன்னு சொன்னேன் சார். சொன்னதும் சி நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வேகமாக போக பார்த்தேன் சார். நான் உள்ள உட்கார வச்சிட்டேன் சார். உட்கார வச்சிட்டேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவன் வெளியே போகக்கூடாது. அவன் உயிருக்கே ஆபத்து. அவனை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். ஆமாம் சார். எங்கேயும் அனுப்பாத. அப்போதான் நீங்கள் அவரை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னார் சார். நீங்கள் அவரை பார்த்து பேசினாலே
அப்படி ஃபீல் பண்றாரு சார். இல்லை, பார்க்க வேணாம். ஆனால் அவனை பார்க்காம ஒரு ஓரமாக உட்காந்து அவங்ககிட்ட ஒரு 4 வார்த்தை பேசிட்டு போயிடுறேன். போய் சொல்லு. இப்பவே போய் சொல்லு. போ. இவங்கிட்ட கேட்டேன்னு பர்மிஷன் வாங்குவேன். பாத்துக்கலாம். சார் வா சொல்றா சார். சார் பார்க்காம அவனை இன்னைக்கு ஒரு நாளாவது என் பேச்சு கேட்க சொல்லு. நைட்டுக்குள்ளே ஹாஸ்டலில் டிக்கெட் போட்டு அமுச்சு விட்டுறேன். ஓகே சார், சொல்லிடுறேன் சார். ஏன் அவன் பக்கத்தில் தானே இருக்கான், அவனுக்கு காது கேட்காதா? அது சார், உள்ள வரும்போதே எந்த மெசேஜும் உங்க மூலியமா அவருக்கு ரிசீவ் ஆகக்கூடாதான், என் மூலியமா தான் ரிசீவ். சரி, அது இன்னைக்கு நைட்டே டிக்கெட் போட்டு சொல்லிடுறேன். அவனுக்கு பிடிச்ச அந்த ஆஸ்திரேலியா. ஏன் ஆஸ்திரேலியா வேணாமாம்மா? ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா இல்லை சார், ஆஸ்திரேலியா ஓகே தானே சார். ஆனா அப்புறம் என்னவா? உங்களை கொஞ்சம் தள்ளி உட்கார சொல்றாரு சார். தள்ளி உட்காரனா? நான் கீழே தான் போய் உட்காரணும். இதுக்கு மேல தள்ளி உட்கார்ந்தா சார் கீழே தான் உட்காரணும். ஓகே பரவாயில்லன்னு சொல்றாரு சார். இது நான் கீழே உட்கார்றது பரவாயில்லையாம்மா? ஐயோ இல்ல சோஃபாலே உட்காருங்களா, அந்த பரவாயில்ல. இருந்தாலும் அவன் வாயை திறக்காம உனக்கு எப்படியெல்லாம் புரியுது? அது இல்ல சார், அவ சைக்கிளே சொல்றாரு, அதை பார்த்தாலே புரியுது. என்னதான் இருந்தாலும் உங்க புள்ள இல்லையா, உங்ககிட்ட நான் பழகிருக்கேன் இல்லையா. அப்படி என்ன கோவம் நம்ம மேல? இந்த தொழில் தான் நம்மளை இந்த அளவுக்கு வளர்த்துருக்கு. இந்த தொழில் தான் அவனை ஃபாரின் போய் படிக்க வச்சிருக்கு. ஆமா சார், இந்த தொழில் தான் நமக்கு சோறு போட்டிருக்கு. சொல்ல வாங்கிட்ட. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தொழில் தான் உங்களை வளர்த்தது, இந்த தொழில் தான் உங்களை ஃபாரின் போய் படிக்க வச்சது, இந்த தொழில் தான் உங்களுக்கு சோறு போட்டிருக்கு. இந்த தொழில் தான் சோறு போட்டுருக்கா. சோறு போட்டது சோறு போட்டது. இவ்வளவு பாசம் உனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. வேணா, இப்போ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. என்னாச்சு? அது உங்களை தள்ளி உட்கார சொல்றாரு சார். இப்பதான் பரவாயில்லண்ணா. சரி போதுமா? இல்ல கீழே போய் உட்காரு சார், மேலே உட்காந்துக்கங்க. என்ன பசங்களோ, இந்த காலத்து பசங்களுக்குலாம் அன்பு பசங்களால என்னன்னு தெரியல. ஆமா சார், என்னோட தப்பு தான். நானும் உன்னை சின்ன வயசுல அப்படியே வளர்த்துட்டேன். என்ன மன்னிச்சிடா, மன்னிச்சிரு. சார் என்னவா? கையை வைக்க வேணாம் சார். அப்பா கைப்பட்டோன்னு ஃபீல் பண்றானா? ஐயோ, அதுவும் பார்க்காம சார். அவன் சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் தான் அவனை தூக்கி கொஞ்சுவேன். லுலுலாயின்னு போது ஹாய் போயிடுவான். அப்ப நான் தான் அவனை கழுவுவேன். அப்ப தெரியல அருவருப்பு. மெச்சூரிட்டி வந்தோடனே அருவருப்பு. இப்ப என்னவா? தள்ளி தான் சார் உட்கார சொல்றாரு. இதுக்கு மேல தள்ளி போனா நான் கீழே தான் உட்காரணும். நான் கீழே உட்காந்துக்கிறேன். பரவாயில்லையா சார்? பரவாயில்லையா? சந்தோஷம் சார், மேல உட்கார பரவாயில்ல, அந்த பரவாயில்ல. என்ன பசங்களும் இங்க
சரி, பையன் ஃபாரின் போயிட்டா திருப்பி என்னால் பார்க்க முடியாது. அதுக்கு சார் நான் அவனை ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். சார் நீங்க சொல்லும்போது கோவப்படுறேன் சார். ஏன் நான் பெத்த பையன் நான் பார்க்கக்கூடாதா? ஐயோ வேணாம் சார், உட்காருங்க. நான் தான் எந்திக்கவே இல்லையே. ஐயோ உங்களை இல்லை சார், நீங்க சொல்ல எந்திரிச்சு வெளியே போலாம் சொல்றேன் சார். ஐயோ வேணாம் சார், வேணாம் சார், வேணாம். அவன் எஞ்சி போறலாம் இல்லை. நீங்க நான் அவனை பார்த்துட்டு இருக்கணும். அவனை ரெடி சொல்லு. 3, 2, 1 சொல்லி திரும்பி பார்ப்பேன். அவன் என்னை பார்க்கணும். ஓகே 3, 2, 1 நான் பார்க்க போறேன். எங்க 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 வாசல் வெளியே போலாம் சார், நீங்க திருப்பி பார்க்காதீங்க. நான் பார்க்கல. இத அவன் சேஃப்டி கொடு. அவன் சேஃப்டி கொடு. புடி அவங்கிட்ட கொடு. எங்க வெளியே வா. ஆமா சார், வாசல் வெளியே நான் பார்த்து வரேன். இரு, நான் பார்த்துட்டு வரேன். Everybody now make way. No, you ain't gonna get away. எங்க 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 அவன்? சார் 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 அவனை மட்டும் தருங்க, உங்க பையனை பார்க்காதீங்க. ஏய், இந்த நேரத்துலயுமா அவன் கோவம் போல? என்ன சார் பண்றது, நீங்க பார்த்தாலே வெளியே போலான்னு சொல்றாரு சார். பையன் ஒரு முக்கியம் இல்லையா? சரி ஓகே, அவன் அலட்டா தானே இருக்கான். அலட்டா தான் நிக்க வச்சிருக்கு சார். அங்க சத்தம் வந்தது சார். நீங்க போய் நம்ம ஆளுங்களை கூப்பிட்டாங்க. நீங்க வரப்ப நான் இதை கிளியர் பண்ணிடுறேன். ஆமால, நீ இருக்கும்போது நான் எதுக்கு இங்க? நீ ஒருத்தனை எல்லாத்தையும் பார்த்துப்படா. சார் என் மேல அவ்வளோ நம்பிக்கையா? டேய் டேய், நீ ஒருத்தன் இருக்கும்போது என் பையன் மேல எவன்டா கை வைப்பான்? என்னடாச்சு? ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை. சரி என்ன டேய், கிச்சன்ல சவுண்ட் கேட்கல? இல்லையா, எனக்கு கேட்கலையே. டேய் என்ன கேக்குதுடா? அப்படியா? இரு போய் பார்க்கறேன். பையனை பார்க்காதீங்க. சரி ஓகே. திரும்பாதீங்க, பார்த்துடாதீங்க. அவனை அலர்ட் பண்ணு. பண்ணிடுறேன் சார். My God! காடா. டேய் என் காட்ரா, நம்ம காட்ரா, நம்ம விட்டு போயிட்டாடா. என்ன பண்ணிட்டு இருக்க? இவன் தான் காடா. எப்பறா? விட மாட்டேன் ஒருத்தரையும். விஷயம் தெரிஞ்ச என்னை விட மாட்டானே. நான் இருக்கும் போது எங்க சின்ன எப்படா உண்மையில சாவடிக்க அவங்க சாவை ஏன் கையில தான்டா. நான் பார்த்துக்கிறேன். அவங்க தப்பி கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கீழே கமெண்ட் செக்ஷன் போய் லெஃப்ட்ல ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. எல்லாமே ஒரு ஹைப்புக்கு தான்.